என்ன நிறைய பேசணும். ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் கேப்டன் சார் படம் பார்த்து தான் நான் லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அந்த பூட்ஸ் பேண்ட்டு ஃபைட்டு அந்த மாதிரி தான் லைக் இட்ஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். அண்ட் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐ திங்க் அம்மா வந்து ஒரு சார்ட் ஆஃப் டின்னர் புஃபேலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ கேப்டன் சார் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வந்தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினேன். நான் இத்தனோண்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகிறாங்க, சரி சொல்லிட்டு டேடியோட பாட்டை போட்டு நான் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினோம். ஸோ இங்கேருந்து இட்ஸ் லைக் கம்மிங் ஹியர் அப்படின்றது தான் இட்ஸ் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொன்ராம் சார் வந்து நான் கேட்டேன், கதைலாம் கேட்டு யார் சார் ஹீரோ அப்படின்னோடனே சொன்னோடனே நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நான் பண்ணுறேன், நான் இது இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ பேருக்கு நிறையா ஒரு பில்லராக இருந்திருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக மை பிரதர் ஐ திங்க் சண்முகன் பாண்டியன் வில் பி லைக் அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில். அண்டு சரத் சார்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சண்முக பாண்டியன் எனக்கு மியூசிக் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பொன்ராம் சார் ஸ்கிரிப்டு நான் கேட்டு நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ஜாய் பண்ண ஒரு அந்த காமெடி அந்த சென்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லை சார், சூப்பராக இருந்தது. எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் பாலா சாரோட கேமரா ஒர்க் சூப்பர். அண்ட் கேப்டன் சாருக்கு நான் வந்து எனக்கு கோர்வையாக பேச தெரியாது, நான் அப்படியே மைண்டில் வர்றதை அப்படியே பேசிடுறேன். ஸோ கேப்டன் சாருக்கு வந்து நான் தென்னவன் படம் வந்து மியூசிக் பண்ணேன். பட் ஆனால் அரவிந்தன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒரு படம் அண்ணன் மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அண்ணன் வந்து பிஸி ஆகிட்டார், ஏதோ ஹிந்தி படத்துக்கு பாம்பே போகிற மாதிரி வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து சுப்பு பஞ்சு சுப்பு வந்து எனக்கு வந்து நீ இந்த படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் படத்துக்கு ஒரு சாங் நான் பண்ணேன். ஸோ அப்படி தான் அங்கேருந்து தான் இப்போ என் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க சன்னுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். இன்றைக்கி இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் ஐ வில் பி தேர் பிகாஸ் சூப்பர் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஹேட் அ கிரேட் ஃபன் ஒர்க்கிங். சூப்பர். உண்மையிலே யுவன் பிரதர் ஒரு 10 மேடையிலையாவது நான் ஹோஸ்ட் நான் எங்கேயுமே நான் இவ்வளோலாம் பேசவே மாட்டேன், வராது எனக்கு வந்து தேங்க்யூ ஓகே அப்படின்னு அப்படின்னு என்ன பேசணும்னு தான் நீங்க கேட்டு நான் பார்த்துருக்கேன். ஆமா, நிறைய பேச இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்ச மேடை. ஒரு விஷயத்த சொல்லணும் விக்கி, அவர் மேடையில் இருக்கும்போதே ப்ளீஸ். நான் ரொம்ப நாளா துபாய் போகணும்னு பிளான் பண்ண போவே முடியல. இந்த படம் மூலமா எனக்கு கம்பல்சரி ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்தில் நடித்தாங்க. சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த படத்துலேருந்து. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ செம்ம ஜாலியாக 2K கிட்ஸ் மாதிரி எல்லாருமாலையும் பழகிறவர் அவர். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம், நிறையா லந்து பண்ணியிருக்கோம், ஊர் மக்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சரத் சார் கிட்ட வந்து என்ன கற்றுக்கலான்னா, நம்ம யாருக்கா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த பேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல, எத்தனை யாராச்சும் ஒருத்தங்க டைலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சரத் சார் போய் சொல்லி கொடுத்துருக்காரு, மாடுலேஷனோட சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் கற்றுக்குறேங்க. அண்ட் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினச்சேன், இன்னைக்கு நடந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்கறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வைஸாக இருக்கட்டும், இல்லை காமெடி வைஸாக இருக்கட்டும், பொன்ராம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தார்.
நாங்கள் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம். அங்கே ஆன் செட்டில் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் டைலாகை மெமரைஸ் பண்ணுறதுக்கோ எதுக்குமே எனக்கு சார் கஷ்டம் தரல. ஏன்னா நாங்கள் பேப்பரில் எழுதுனது வேற, படத்தில் வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாமே வேற. சார் வந்து எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரு சீனை டெவலப் பண்ணி நீங்கள் அதை நம்ம என்ன டயலாக் வேணால் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. நாங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் அது நல்லா இருந்தால் அதுக்கும் அவர் ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நீங்கள் தான் சொன்னீங்க நான் எங்கேயுமே கட்டுன்னு சொல்ல மாட்டேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நானும் சரத் சார் வந்து சரத் சார் அண்ட் கல்கி பிரதர் எல்லாரும் அந்த லாரி சீக்வன்ஸில் சின்ன சீன் தான் அது, ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பட் நீங்கள் கட்டே சொல்ல, நாங்கள் பாட்டு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, சரி ஓகே இதோட நிறுத்திக்குவோம், ரொம்ப போகுது அப்படின்னு நாங்கள் நிறுத்தின இடம் அது. அண்ட் பாலு சார் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் சார் உங்களது. பொன்ராம் சார் படத்தை ஒரு ஸ்டைலில் காமிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்னொரு ஸ்டைலில் காமிச்சது நீங்கள் தான் சார். அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், நீங்கள் என் கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ. எக்ஸ்பீரியன்ஸ் டான்ஸ் எல்லாமே வந்து அந்த டான்ஸ் வந்து நம்ம ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும். ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி நீங்கள் ஹாப்பியாக வச்சுட்டு நீங்கள் பண்ண முடியும்னு உங்கள் 2 பேர்கிட்ட அதை நல்லா பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கல்கி பிரதர், இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கல்கி பிரதர் இருக்காரு, அப்புறம் முனிஷ்காந்த் அண்ணா இருக்காரு, தார்னிகா புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட்டில் தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலாக இன்னொருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கூட இருந்தவங்க எல்லா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை செட்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தி மேட் ஷுவர் நான் வீட்டில் இருக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மை என்டையர் டீமுக்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னோட பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு ஜெகதீஷ், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என் கூட என் ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான நோட், அது வந்து பொன்ராம் சார் காமிக்கலாக காமிச்சிருக்காரு. இதை நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் சரத் சார், பொன்ராம் சார் எல்லாருமே இந்த க்ரூவில் இருக்க எல்லாருமே எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் சந்தோஷமாக படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக வெளியே வருவீங்கன்னு நினச்சி. ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். கூட இசைஞானி அவர்களும் இசை இளவரசர் 2 பேரும் சேர்ந்து பாடுறது அந்த மாதிரி, அண்ட் அவருடைய இசையிலையும் நடிச்சிட்டீங்க, இவருடைய இசையிலையும் நடிச்சு, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது மியூசிக் பற்றி? நான் அதுதான் நான் நிறைய பேசணும்னு வந்தேன். நான் என்னெல்லாம் வச்சிருந்தேனோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நான் என்ன சொல்லணும்னு தெரியாம இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா அண்ணா சொன்ன மாதிரி அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கார்த்திக் ராஜா சார் தான் பண்ணணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் படைத்தலைவனுக்கா இருக்கட்டும் இதுக்கா இருக்கட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இளையராஜா சார் தான் எனக்கு அதுக்கு மியூசிக் பண்ணுவார். ஸோ அவர் அந்த படத்துலையும் எனக்காக பாடியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் முகேஷ் சார் வந்து எனக்கு சொல்லும் போது யுவன் சங்கர் ராஜா தான் பண்ணுறாருன்னு சொல்லும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இட்ஸ் அ ஸ்பெஷல் மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் என்னை தவிர அவங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு என்ன ஸ்பெஷலான மூமெண்ட்னா 2 பேரும் இந்த பாடியிருக்காங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் யுவன் சங்கர் சாரை பற்றி சொன்னது மறந்துட்டேன், சாரி. அது என்ன, யுவன் சங்கர் ராஜா சாரோட நான் பெரிய ஃபேன். நான் பொன்ராம் சார் மாதிரியே எப்படி நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் முகேஷ் சார், அது நடந்துச்சு. ஸோ இப்போ யுவன் சார் வந்து பிஜிஎம்ல உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ நல்லா பண்ணுவாருன்ட்டு. இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலில் பிஜிஎம்ல யுவன் சார் கொண்டு போயிருக்காரு. நீங்கள் எல்லாம் அது தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும். அண்ட் ஸ்டார் சினிமாஸ் ஒன் ஆஃப் த நான் ஒரு 4-5 ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட்
எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்ட்டு செட்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்காம எந்த தலைவலி எதுவுமே இல்லாமல் ஹேசில் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. யூ மேட் ஷுவர் த ஒர்க் வெண்ட் ஆன் ஈஸி அண்ட் ஃப்ரீ. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமாக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் போகிறதுக்கு ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்.